வணக்கம் நண்பர்களே. ஜென்ம சனினா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ ஜென்ம சனி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது சனி பயணிக்கக்கூடிய அந்த 2½ ஆண்டு காலத்தை தான் வந்து ஜென்ம சனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அடுத்த சனி பெயர்ச்சியில் சனி வந்து மீனத்துக்கு ஜென்ம சனியாக வராரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மீன ராசியில் சந்திரன் இருக்கோ அவங்களுக்கு அடுத்த சனி பெயர்ச்சியானது ஜென்ம சனியாக அமையும் அப்படின்றது தான் இங்கே வந்து அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் எப்படி இருக்கும், அதுக்கு ஏதாச்சும் விதிவிலக்குகள்லாம் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அடுத்தது இப்போது சனினா யார் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து மிகப்பெரிய ஒரு இருள் கிரகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ராகு கேதுக்கள் இருள் கிரகமாகவே இருந்தாலும் அவர்களுக்கென்று தனியான வீடுகள் வந்து ஒரு ஜாதகத்தில் கிடையாது. எந்த வீட்டில் அவர்கள் நிற்கிறார்களோ அந்த வீட்டதிபனை போல் செயல்படக்கூடிய திறன் கொண்டவர்கள் ராகு கேது. ஆனால் சனின்ற ஒரு கிரகத்துக்கு மட்டுமே காலபுருஷனோட முக்கியமான வீடுகள் என்று சொல்லக்கூடிய 10, 11 ஜீவனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரே வரதுனால அவர் தான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இருள் கிரகம். சரிங்களா? அப்போ இந்த இருள் கிரகம் உங்களோட சந்திரன் மேலே பயணிக்கும்போது உங்களுடைய சந்திரன் வந்து என்ன சொல்கிறது, உங்களோட சந்திரன் வந்து உங்களுக்கு இங்கே வந்து இருள் அடைகிறார். சரிங்களா? சனியால் இருள் அடைகிறார். அப்போ சந்திரன் அப்படின்னா என்ன சொல்ல வருவாங்கன்னா, மனோகாரகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சந்திரன் தான் ஒரு ஜாதகனோட மனசை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அப்போ அந்த சந்திரன் மேலே இவ்வளோ பெரிய ஒரு இருள் கிரகம் போகும்போது உங்களுடைய மனது இருள் அடைகிறது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். சரிங்களா? இப்போது இந்த அமைப்பை பாருங்கள். இந்த அமைப்பில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, சனியை வந்து உங்களுக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரில் எழுதப்பட்டிருக்க சந்திரனுக்கு தான் அடுத்த சனி பயிற்சியிலேருந்து உங்களுக்கு ஜென்ம சனி. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடுத்த அஷ்டம சனி வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குது. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அஷ்டம சனி என்பது பிறப்பு சந்திரன்லேருந்து எண்ணுனா 8வது இடத்துல சனி வரதை தான் வந்து அஷ்டம சனி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ம சனி மற்றும் அஷ்டம சனி அமைப்புகள். சரிங்களா? அப்போது இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி புரட்டாதி 4வது நட்சத்திரம், அதே மாதிரி மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்புறம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இந்த இந்த நட்சத்திரக்காரங்கள் அனைவருமே அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனியால் பாதிக்கப்படுவார்கள். இங்கே உத்திரட்டாதி சனியோட சொந்த நட்சத்திரமாகவே இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அடியை கண்டிப்பாக சனி கொடுப்பாரு. போன தடவை மூலத்திரிகோண வீடான கும்பத்துக்கே நிறையா அடியை கொடுத்தவர் இங்கே நட்சத்திரத்தெல்லாம் அவர் வந்து விட்டு வைக்க மாட்டார். சரிங்களா? அப்போ ஜென்ம சனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுபவம், பாடம். அதாவது ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படி இல்லையா, ஒரு நல்ல பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இனிமேல் இந்த செயலை உன் வாழ்க்கையில் செய்யாத அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜென்ம சனியில் உருவாகும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சந்திரன் ஆனப்பட்டவர் இருளடைந்து விட்டார். அதாவது உங்கள் மனசு வந்து இருள் அடைஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த ஜென்ம சனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு இல்லாத ஒரு பொருள் மேலே ஆசை காட்டி அதில் உங்களோட முதல் எதுவாக இருந்தாலும் அதில் போட வச்சு அதில் ஒரு நஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்ம சனி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில், சம்மந்தமே படாத ஆட்களோடு உங்களை சேர்த்து ஒரு தொழிலில் இறங்கி அந்த தொழில் மூலம் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த ஜென்ம சனி தான். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது செஞ்சால் இது வந்து தவறு அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களை மீறி செய்ய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஜென்ம சனி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இன்னொன்று கூட சொல்லலாம். அதாவது இப்போ இந்த குறுக்குவழியில் வந்து நம்ம இந்த பணத்தை போட்டால் டக்குன்னு நம்ம சம்பாரிச்சிடலாம். இப்போ நம்ம 10 ரூபா போட்டோன்னா நம்ம ஒரு 1000 ரூபா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபா வரைக்கும் போட்டு 1 லட்சம் வரைக்கும் போட்டு 1 கோடி வரைக்கும் போட்டு நடு ரோட்டில் நிற்க வைக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த ஜென்ம சனியில் ரொம்ப அதிகமாக நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனியோட ஒரு காரகத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காரகத்துவம் என்ன அவர் பண்ணுவார்னா, பார்க்குறவனை பார்த்தா பொறாமப்படுறது. சரிங்களா? அடுத்தது வந்து யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறது. சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு வலிமையாக உங்களுக்கு கொடுப்பார். அதாவது உங்களோட பார்ட்னர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கொலீகாக இருக்கலாம், யார் மேலே பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி
அவங்க மேலே வந்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜென்ம சனியில். சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி இந்த ஜென்ம சனியில் நடந்து வந்தாலே 60% பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி எந்த மாதிரி நிலைகளில் வந்து உங்களை வந்து கெடுக்காது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ எப்போ இந்த ஜென்ம சனி உங்களை கெடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லக்னத்துக்கு வந்துருங்க. லக்னத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல தசா புத்தி காலம் நடக்குது. இதுதான் வந்து முக்கியமான விதிவிலக்கு. சரிங்களா? நல்ல தசா புத்தி காலம் நடந்தாலே ஜென்ம சனியோட பலன்கள், அதாவது கெடு பலன்கள் கண்டிப்பாக குறையும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தொழிலில் இறங்க போகிறோம், லாஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அதை வலிமையாக அந்த எண்ணத்தை வர வைக்கக்கூடியது நல்ல தசா புத்தி காலம். இறங்க மாட்டீங்க தொழிலில். சரிங்களா? அப்போ கெட்ட தசை மற்றும் புத்தி காலம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தொழிலில் இறங்க தூண்டும், இறங்க வைக்கும், அதன் மூலம் நஷ்டத்தையும் கொடுக்கும். சரிங்களா? அப்போ நல்ல தசா மற்றும் புத்தி காலம் அறிவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு வந்துருங்க. இப்போது உங்கள் லக்னத்துக்கு யோகர்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இல்லை லக்ன யோகராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல நிலையில் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் தசை நடத்தினா அது யோக தசையே. சரிங்களா? அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இந்த ஜென்ம சனியோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருக்காது. ஏன்னா ஜாதகர் வந்து உங்களுக்கு சிந்திக்கும் திறனை திரும்ப பெறுகிறார் அப்படின்ற ஒரு அமைப்பால். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியிலையும் சரி, அஷ்டம சனியிலையும் சரி, புதுசாக வரக்கூடிய உறவுகள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகள்னால் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த உறவுகளை. அந்த உறவுகள் மேலே வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய உறவுகளாக மட்டுமே இருக்குமே தவிர, அது மூலயமா உங்களுக்கு ஒரு சுபமான விஷயம் கண்டிப்பாக நிகழாது. சரிங்களா? சனியே உங்களுக்கு உறவாக வராருன்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து யாருக்கெல்லாம் இந்த ஏழரை சனி 2வது சுற்றாக வருகிறதோ அவங்களுக்கு தொழிலில் வேலைப்பளு அதிகமானாலுமே அந்த தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் சற்று உயர்வு நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இங்கே வந்து நல்லா தசாபுத்தி காலம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தொழில் முன்னேற்றமோ இல்லை வந்து பொருளாதார மேன்மையோ வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். சரிங்களா? உங்களோட ஹிடன் டேலண்ட்ஸை இந்த 2வது சுற்று சனி வந்து வெளிக்கொண்டு வந்து அதன் மூலயமா உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். இது வந்து 2வது சுற்று சனிக்கான ஒரு 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 நல்ல குணம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி வந்து சந்திரனை இங்கே பிடிக்கிறார். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரனுக்கு சுப தொடர்புகள் கிடச்சா, ஒரு குருவோட சேர்ந்துருக்காரு, இல்லை சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நிலைகள்லுமே வந்து கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும். இது ஒரு விதிவிலக்கு. சரிங்களா? இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. ஜென்ம சனியை பற்றி எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி நண்பர்களே.